ஓம் ஸ்ரீ சாய்ராம். என்னோட சேனல் B2 குக்ஸ் பார்க்குறவா எல்லாருக்கும் தெரியும். ஷார்ட்ஸில் இந்த பிரிஞ்சால் கச்சாரியா ரெசிபி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு அந்த பெரிய கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன் நான். அதில்னா ஸ்லைசஸ் பெருசாக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன் நான். ஒரு தட்டில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா மஞ்சள் பொடி, நல்ல ஒரு கலர் நல்லா கொடுக்கும் மஞ்சள் பொடி சேர்த்தாக்க. கொஞ்சமாக பெருங்காயம், தூள் பெருங்காயம் போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து இதை நல்லா இந்த பவுடரை நல்லா நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கத்திரிக்காவை இந்த மாதிரி ஸ்லைசஸாக நறுக்கின்னு இருக்கேன். பெரிய கத்திரிக்காய் எடுத்ததுனால இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய துண்டமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சு இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிட்டு வச்சாக்க இந்த கத்திரிக்காவே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். அதுக்காக தான் இது பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கோ பளபளன்னு தெரியறது தண்ணி விட்டுருக்கு கத்திரிக்காய். ஸோ இந்த தண்ணி விட்டுன்றதுனால இந்த மசாலா பவுடர் ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும் இந்த கத்திரிக்காயில். நம்ம வேறு தண்ணியெல்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த பவுடர் படுற மாதிரி இதை நல்லா ஒத்தி எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காய் பீசஸையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இது ஈஸியாக நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணால் போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு தோசை தவா ஹீட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போகிறோம். இது நெய்வேத்தியம் பிரசாதமாக பாபாவுக்கு பண்ணுறதுனால நான் நெய் விட்டு பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம பண்ணுறது நம்ம எண்ணெய் சேர்த்து நம்ம சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதை சேர்த்தும் பண்ணலாம். இப்போது இந்த கத்திரிக்காவை தவாவில் நம்ம குக் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம். இது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே இதை பாருங்கோ நல்ல கலர் வந்தாச்சு. ஒரு பக்கம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி வேணும்னா திரும்ப கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ என்ன விட்டு குக் பண்ணுறோமோ அதை விட்டு குக் பண்ணிவிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி கலர் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஒரு ஷிர்டி சாய்பாபாக்கான ஒரு நெய்வேத்தியம் ரெசிபி சப்பாத்தியோட. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.